السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. خير الحمد لله. அல்லாஹுடைய உதவியால் சென்ற எமது பாடத்திலே முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய எந்த இல்மை நாங்க படிக்கின்றோமோ அந்த இல்முடன் சார்ந்த சில பகுதிகள் என்ற தலைப்பில் அல்லாமா அலி இப்னு சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கவியிலே கொண்டு வரக்கூடிய அல் மபாதிஉல் அஷரா 10 அடிப்படை விடயங்கள் என்ற அடிப்படையில் இல்மு தஃப்சீருடைய 10 விதமான அடிப்படை விடயங்களையும் சென்ற எமது பாடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்றைய எமது பாடம் இரண்டாவது பகுதியாகிய முகத்திமத்துல் கிதாப், இரண்டாவது பகுதியாகிய முகத்திமத்துல் கிதாப். இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்தவரைக்கும் முகத்திமத்துல் கிதாபை இரு பகுதிகளாக நாங்கள் பிரிப்போம். முகத்திமத்துல் கிதாப் 2 வகையாக பிரியும். அதில் ஒன்று கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். எந்த நூலை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த நூலுடன் தொடர்புபட்ட விடயங்கள். எந்த நூலை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த நூலுடன் தொடர்புபட்ட விடயங்கள். கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். இரண்டாவது விடயம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப். எந்த நூலை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த நூலை கோர்வை செய்து நூலாசிரியர் சம்பந்தமாக நாங்க பார்ப்பது, இதுக்கு சொல்லுவோம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்பதாக சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இன்றைய எமது பாடம் முகத்திமத்துல் கிதாபுடைய ஒரு பகுதியாகிய கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். எந்த நூலை நாங்க படிக்கின்றோமோ அந்த நூல் சம்பந்தமாக நாங்க பார்ப்பது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் எம்முடைய இந்த அகாடமியினால் நடைபெறக்கூடிய தஃப்சீருடைய பாடத்தில் நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய கிதாப் தஃப்சீருல் ஜலாலைன். தஃப்சீருல் ஜலாலைன். இந்த தஃப்சீருல் ஜலாலைனை பொறுத்தவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்கள்ல நாங்க 4வது வகுப்பு அல்லது 5வது வகுப்பு, சில மதரசாக்கள்ல 3வது வகுப்பிலும் கூட இந்த தஃப்சீருல் ஜலாலைன் படித்து கொடுக்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே நாங்க படித்த கிதாபு, அந்த கிதாப இன்னும் ஒரு அமைப்புல நாங்க மெருகூட்டி இன்னும் சில விடயங்களை அதுல உள்ளடக்கி புதிய விடயங்கள் இவைகளை சேர்த்து ஒரு அமைப்புல தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த கிதாபை நாங்க படிக்க போகிறோம். அதிலும் இன்னும் குறிப்பாக அதி விசேஷம் என்னன்னா இந்த கிதாபுல அல்ஹம்துலில்லாஹ் இஜாசாவையும் நாங்க என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். இந்த பாடநெறி இந்த ரமதானுடைய காலத்துல நடைபெறும். ரமதானுடைய காலம் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன் என்ற அடிப்படையில் இந்த தஃப்சீரை நாங்க தெரிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த கிதாப் இதுல இந்த மாத காலம் நாங்க பாடத்தை நடாத்திட்டு தஃப்சீருல் ஜலாலைனுடைய சனதும் இன்ஷா அல்லாஹ் நாங்க தாரத்துக்கு இருக்கிறோம். அந்த வகையில இந்த
தஃசீருல் ஜலாலைன் சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், உண்மையிலே இந்த கிதாப் இது அன்று முதல் இன்று வரைக்கும் எப்பொழுது இந்த கிதாப் கோர்வை செய்யப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஒரு முஅ்தமதான கிதாபாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட பலரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிதாபாக இந்த கிதாப் பார்க்கப்படுகிறது. இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இல்மு தஃசீர்ல தான் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குரிய பாபுல் அவ்வலாக இந்த கிதாப் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குரிய முதல் வாயிலாக இந்த கிதாப் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாப் இதனுடைய போங்கு என்பது ஒரு தெளிவான போங்கு. இதுல எந்த ஒரு மூடல்களும் சொல்லப்படவில்லை. அதே போன்று அகைதா ரீதியாக அகைதத்தன் இறங்கி பக்கச்சார்பாக இந்த கிதாபுல பேசவும் இல்லை. ஏனைய கிதாபுகளை நாங்க பார்ப்போமாக இருந்தால் பல அமைப்புகள் அந்த தஃசீருடைய கிதாபுகள் தங்களுக்கு சார்பான முறையில் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு அமைப்பொன்று இந்த கிதாபுல என்ன செய்யல தெரிய இல்லை. அடுத்தது இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு கிதாபாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்குவதாக இருந்தால் அதற்குரிய தஃசீர் தேவை என்பதாக சொல்லுகிறார். குர்ஆன் இறங்கியது ஏன்? மக்கள் ததப்புரோடு அதை பார்க்கணும். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். குர்ஆன் பேசுகிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்பதாக பல அமைப்புகள்ல குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில குர்ஆனை நாங்க விளங்குவதாக இருந்தால், குர்ஆனை நாங்க ததப்புர் செய்வதாக இருந்தால் அதற்குரிய முதலாவது இல்ம் என்றது இந்த தஃசீர் தான். எனவே தஃசீர் என்பது இது ஏனைய இல்முகளை விடவும் ஆக சிறந்த ஒரு இல்மாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த கிதாபை நாங்க பொறுத்த வரைக்கும் இந்த கிதாபுடைய பெயர் தஃசீருல் ஜலாலை. இந்த கிதாபுடைய பெயர் தஃசீருல் ஜலாலை. இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏன் தஃசீருல் ஜலாலைன் என்று சொல்றேன் என்றால், இந்த கிதாபுல 2 இமாம்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். 2 இமாம்கள் சேர்ந்துதான் இந்த கிதாபை கோர்வை செய்தார்கள். அந்த 2 நபர்களுடைய 2 இமாம்களுடைய பெயர்களும் ஜலாலுத்தீன். அல் ஜலால் என்று அவர்களுக்கு லகப் சொல்லப்படும். எனவேதான் இந்த கிதாபுக்கு தஃசீருல் ஜலாலைன் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் அல்லாமா இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களும் அதே போன்றுதான் ஜலாலுத்தீன் அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்தார்கள், இந்த கிதாபை கோர்வை செய்தார்கள். முதலாவதாக ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் முதலாவதாக இந்த கிதாபை கோர்வை செய்தவில் ஆரம்பமானவர். ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா இவங்க கிதாபை கோர்வை செய்தார்கள். எங்கிருந்து கோர்வை செய்தார்கள் என்றால், சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் என்ன செய்தார்கள், கிதாபை கோர்வை செய்தார்கள். சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து இவர்கள் தஃசீர் செய்ய ஆரம்பித்தது சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் என்ன செய்தார்கள், கோர்வை செய்தார்கள், தஃசீரை எழுதினார்கள். எழுதிட்டு அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃசீர் செய்தார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை தஃசீர் செய்துவிட்டு அதற்கு பிறகு சூரத்துல் பக்ராவுல தஃசீர் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் ஒரு சில பகுதிகளுக்கு இவர்கள் தஃசீரும் செய்தார்கள். அல்லாமா ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் சில சூரத்துல் பக்ராவில் சில வசனங்களுக்கு என்ன செய்தார்கள், தஃசீரும் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஏற்பாடு, அவர்களுடைய வஃபாத் முந்தி விடுகிறது. குர்ஆனை
பரிபூரணமாக தப்சீர் செய்வதற்குரிய நசீப் அவர்களுக்கு, அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய மாணவராகிய அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தப்சீரை பரிபூரணப்படுத்த வேண்டும், இந்த தப்சீரை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் தன்னுடைய உஸ்தாதுடைய இந்த தப்சீருல் ஜலாலைனுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஏனைய பாக்கியான பகுதியை தப்சீர் செய்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சூரத்துல் பக்கராவுல இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் எதனை தப்சீர் செய்தார்களோ அதனை அப்படியோ இல்லாமலாக்கிவிட்டு சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலிருந்து அவர்கள் தப்சீர் செய்கிறார்கள். சூரத்துல் பக்கராவிலிருந்து சூரத்துல் இஸ்ரா இதனுடைய கடைசி வரைக்கும், அதாவது கஹ்ஃப் வரைக்கும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தப்சீர் செய்கிறார்கள். தப்சீர் செய்துட்டு பூர்த்தியாக இந்த குர்ஆனுடைய தப்சீரை பூர்த்தியாக என்ன செய்கிறார்கள், முடித்து விடுகிறார்கள். எனவே இந்த தப்சீரை பொறுத்த வரைக்கும் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள்தான் இறுதியாக எழுதி முடித்தவர்கள். அவர்களுடைய உஸ்தாத் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பித்தவர்கள். எனவே ரெண்டு பேருடைய பெயரும் ஜலாலுத்தீன் என்று இருந்த காரணத்தினால் இந்த தப்சீருக்கு எப்படி பெயர் சொல்லப்பட்டு விட்டது, தப்சீருல் ஜலாலைன் என்ற பெயர் இதற்கு கிடைத்து விட்டது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அதிகமாக மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம்தான், அல்லாமா ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த போங்குல இந்த கிதாபை எழுதினார்களோ அதே போங்குல தான் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கிதாபை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்கக்கூடியவர் இது ஒரு நபர் எழுதிய கிதாப் என்றுதான் சொல்லுவார். ஏனென்றால் இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒட்டுமொத்த அதே போங்கில் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி எழுதினார்களோ அதே போன்று எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கிதாபை அப்படியோ தொகுத்து வந்திருக்கிறார்கள். அத்துக்தூர் முஹம்மது சயீத் ஹுசைன் அஸ்ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்றால் இந்த கிதாபை தப்சீருல் ஜலாலைனை நான் படித்து பார்த்தேன். உண்மையிலே அதுல எந்த ஒரு ஃபர்கையும் நான் என்றால் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த ரெண்டு இமாம்களுடைய தரீக்கிலும் அவர்கள் தப்சீர் செய்த இந்த விடயத்திலே எந்த ஒரு ஃபர்கையும் நான் என்றால் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் கிட்டத்தட்ட அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் 10 கூட எட்டவில்லை. அப்படியான இடங்கள்ல ஒரு சில சிறியதொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாமா இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பின்பற்றியே தன்னுடைய கிதாபை இந்த தப்சீருல் ஜலாலைனை எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மாற்றமாக என்ன செய்திருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் சூரத்து சாத பொறுத்த வரைக்கும். சூரத்து சாதில இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் ரூஹ் என்பதை தப்சீர் செய்யக்கூடிய நேரத்தில் அன்னஹா ஜிஸ்முன் லத்தீஃபுன் இப்படியாக தப்சீர் செய்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்கிறார்கள், அதே விடயத்தை அப்படியோ பின்பற்றுகிறார்கள். அதே விடயத்தை பின்பற்றுகிறார்கள். பின்பற்றிட்டு அதோட இன்னும் சில வார்த்தைகள் என்ன செய்கிறார்கள், சேர்த்து அதிலே எழுதுகிறார்கள். யஹ்யா பிஹில் இன்சான் பினுஃபூதிஹி ஃபீஹி இப்படியாக ஒரு சில விடயங்களை நிச்சயிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதே போன்றுதான் சில உதாரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا இப்படியான இடங்கள்ல ஒரு சில விடயங்களை நிச்சயித்திருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் சூரத்துல் ஹஜ்ஜில இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள்
அஸ்ஸாபிஊன் என்ற வார்த்தைக்கு தாயிஃபத்தும் மினல் யஹூத் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சூரத்துல் ஹஜ்ஜில மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் இப்படி சொன்ன வார்த்தைக்கு அஸ்ஸாபிஊன் என்பது தாயிஃபத்தும் மினல் யஹூத் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சூரத்துல் பக்ராவிலே எப்படி கொண்டு வருகிறார்கள்? அதோட கொஞ்சம் அதிகரிக்கிறார்கள். தாயிஃபத்தும் மினல் யஹூத் என்பதோட அவின் நசாரா என்ற இந்த வார்த்தையும் என்ன செய்கிறார்கள்? சேர்த்து சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு சில இடங்கள்ல எங்கெல்லாம் முத்தஷாபிஹத்தான ஆயத்துகள் வருகிறதோ அங்கு இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த அந்த தஃப்சீர்ல அவங்க கொண்டு வந்த அதே தஃப்சீரை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த சூறாக்கள்ல கொண்டு வரக்கூடிய நேரத்துல சின்ன ஒரு வித்தியாசத்தை நிச்சயிக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். நான் முன்னால சொன்னதை போல சூரத்து சாதில இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் ரூஹுக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது அன்னஹா ஜிஸ்முன் லத்தீஃபுன் இப்படியாக சொன்னார்கள். அதே சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் அதே ரூஹண்ட வார்த்தை சூரத்துல் ஹிஜ்ர்ல இடம்பெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? அங்க சின்ன ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போன்றுதான் சூரத்துல் ஹஜ்ஜில வரக்கூடிய அஸ்ஸாபிஊன் என்ற வார்த்தைக்கு இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த தஃப்சீரோட அதே சாபிஊன் என்பது சூரத்துல் பக்ராவுல வரக்கூடிய நேரத்தில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதோட இன்னும் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள், அவின் நசாரா என்ற இந்த வார்த்தையை சேர்க்கிறார்கள். இப்படி ஓரிரு இடங்கள்ல தான் என்ன செய்கிறார்கள்? இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கொஞ்சம் மாற்றமான முறையில தந்த கிதாபை என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த கிதாபையும் நாங்க பார்ப்போமாக இருந்தால் அந்த ஒட்டுமொத்த கிதாபிலும் எந்த ஒரு மாற்றமும் வழங்கல்ல. எல்லாமே ஒருத்தர் எழுதிய கிதாப் என்றுதான் நாங்க சொல்லுவோம். அந்த ஒரு அமைப்பில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமான விடயம், இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபை தொகுத்து விட்டு சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தஃப்சீரை எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை தஃப்சீர் செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு மரணம் வருகிறது, அவர்கள் மரணித்து விட்டார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் எந்த போங்கில் எழுதினாரோ அதே போங்கில் எழுதினார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஏனைய பகுதியை எழுதக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதனை பூர்த்தி செய்வதற்காக எடுத்த அந்த கால அளவை நாங்க பார்ப்போமாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் சுமார் 40 நாட்களுக்குள் அந்த 15 ஜுசுக்களுக்கு என்ன செய்கிறார்கள்? தஃப்சீரை எழுதி முடித்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே அவர்களுடைய அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது பரக்கத் நிரம்பிய காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே மிக துல்லியமாக என்ன செய்கிறார்கள்? 40 நாட்களுக்குள் பூர்த்தியாக எழுதி முடித்து விடுகிறார்கள். ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து ஷவ்வாலுடைய 10 நாட்கள், சுருக்கமாக சொல்ல போனால் நோன்புடைய இந்த கால பகுதிக்குள் என்ன செய்கிறார்கள்? தஃப்சீரை முழுமையாக எழுதி முடித்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தஃப்சீரை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த நிலைமையில அவர்களுடைய வயது என்னென்றா 22 வயது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு 22 வயதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்கிறார்கள்? இந்த கிதாபை எழுதி முடித்து விடுகிறார்கள். அதே போன்று
இந்த கிதாபை நாங்க பார்ப்போமாக இருந்தால், நீங்க எந்த கிதாப் வச்சிருக்கிறீங்களோ தெரியாது. இந்தியாவுடைய பிரிண்டை நாங்க பார்ப்போமாக இருந்தால், இதுல ஒரு முகத்திமாவை கொண்டு வருவார்கள். இந்த முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க கிதாப் படிக்கிற நேரத்தில் அதையும் ஞாபகம் செய்றோம். ஒரு முகத்திமா ஒன்று கொண்டு வருவார்கள். இந்த முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் இது இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதின முகத்திமாவா, அல்லது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதின முகத்திமாவா என்றால், உண்மையிலே இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தன்னுடைய இந்த தஃப்சீருடைய இந்த அமலுக்கு, இந்த சேவைக்கு என்ன செய்யல, அவர்கள் முகத்திமாவை எழுதவில்லை. இந்த கிதாபுக்கு அவர்கள் முகத்திமா எழுத இல்லை. அவர்கள் ஆரம்பித்தது சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் கஹஃப், அதே போன்று சூரத்துல் நாஸ் வரைக்கும் என்ன செய்தார்கள், எழுதி முடித்தார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுதினார்கள். எனவே அவர்கள் முகத்திமாவை எழுதவில்லை. ஏன், என்ன காரணம் என்றால், அன்றைய காலத்தில் வாழ்ந்த அதிகமான அஹ்லுல் இல்முகளுடைய ஒரு ஆதத் தான், அவங்க தந்த முஅல்லஃபாத்துகளுக்கு முகத்திமாவை முதன்மையாக எழுத மாட்டார்கள். எப்பொழுது அவர்கள் கிதாபை எழுதி முடித்து விடுகிறார்களோ, எப்பொழுது கிதாபை அவர்கள் எழுதி முடித்து விடுகிறார்களோ, அதற்கு பிறகுதான் முகத்திமாவை என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். கிதாபை எழுதியதன் பிறகுதான் முகத்திமாவை எழுதுவார்கள். எனவே இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கண்ட இந்த கிதாபுக்கு அவர்கள் முகத்திமாவும் எழுதவில்லை. அதே போன்றுதான் அவர்கள் அதற்குரிய ஹாத்திமாவும் எழுதல். ஏன், என்ன காரணம் எழுதல் என்றா, கிதாபை முடிச்சிட்டு எழுதுவோம் என்றிருந்தார்கள். அதற்குள் அவர்களுக்கு வஃபாத், அவர்களுடைய வஃபாத் வருகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே என்ன செய்கிறார்கள், அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதனால நாங்க சொல்லுவோம், முகத்திமாவும் எழுதல்ல, அதே போல அவர்கள் எந்த ஒரு ஹாத்திமாவும் எழுதல்ல, வெறுமனே தஃப்சீரை மாத்திரம் எழுதினார்கள். அப்ப முகத்திமாவை எழுதியது யார் என்றால், இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் என்ன செய்தார்கள், முகத்திமாவை எழுதினார்கள். அதுவும் முகத்திமாவை ஒரு முக்தசராக கொண்டு வந்திருக்கிறார்கள். சுருக்கமான ஒரு முகத்திமாவை எழுதியிருக்கிறார்கள். சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் நீங்க இந்தியாவுடைய பிரிண்டில பாத்தீங்கன்னா விளங்கும், ஆரம்பமாக சூரத்துல் பக்கரா தான் எழுதப்பட்டிருக்கும். இந்தியாவுடைய பிரிண்ட் இதுல நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஆரம்பமாக எழுதப்பட்டிருக்கிறது சூரத்துல் பக்கரா. அதற்கு பிறகுதான் இறுதியில் தான் சூரத்துல் ஃபாத்திஹா எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹாவை பின்னால சேர்த்தார்கள் என்றால், இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எழுதிய தஃப்சீர் என்று பார்ப்போமாக இருந்தால், சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து சூரத்துல் நாஸ், அதோட ஃபாத்திஹாவும் எழுதினார்கள். எனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹாவும் அங்கே சேர்க்கப்பட்டு விட்டது. அப்படி இல்லாம லெபனானுடைய பிரிண்ட் நினைக்கிறேன், இதை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா இங்க சூரத்துல் ஃபாத்திஹா முதன்மையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை எந்த அடிப்படையில கொண்டு வந்தார்கள் என்றால், குர்ஆனுடைய முஸ்ஹஃபுடைய அந்த தரீக்கை பார்த்தா அது சூரத்துல் ஃபாத்திஹா முதன்மையாக வர வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் லெபனானுடைய பிரிண்ட் வந்து அது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய பிரிண்டை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் தஃப்சீர் எந்த அடிப்படையில் அது எழுதப்பட்டதோ அந்த அடிப்படையில், அதாவது குர்ஆனுடைய முறைமையும் மையமாக வைத்து சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதவில்லை, இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியது. எனவே என்ன செய்கிறார்கள், அதனை சூரத்துல் நாஸுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அதனை சேர்த்து விடுகிறார்கள். எனவே முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் இது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகச் சுருக்கமாக தன்னுடைய ஷேக், தன்னுடைய உஸ்தாத் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த போங்கில் தன்னுடைய கிதாபை எழுதினார்களோ அதே போங்கில் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த முகத்திமாவையும் எழுதி முடித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் முன்னால நாங்க சொன்னதை போல சூரத்துல் பக்கராவில இமாம் மஹல்லி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்றாலும் இவர்கள் அதனை விட்டுவிட்டு ஆரம்பமாக நிஷிதார்கள், இவர்கள் அதனை எழுதி முடித்தார்கள். இதுதான்
ராஜஹான கருத்து என்றாலும் ஒரு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் சூரத்துல் பக்கராவில இமாம் மஹல்ய ரஹிமஹுல்லா அவர்கள் எதனை எழுதினார்களோ அதை இவர்கள் அதிலிருந்து சூரத்துல் பஹராவை பூர்த்தி செய்தார்கள், சூரத்துல் இஸ்ரா வரைக்கும் பூர்த்தி செய்து எழுதி முடித்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இதுல முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அக்வால்கள் எது அர்ஜஹாக இருக்கிறதோ அதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய தஃசீரை இவர்கள் நீட்டவில்லை, நீளமாக கொண்டு வரவில்லை. மாற்றமாக அக்வால்கள்ல எது அர்ஜஹான கருத்தோ அதனை மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எந்த இடத்துல ஏராப சொல்ல வேண்டிய தேவை இருக்குமோ அந்த இடத்துல அந்த வார்த்தைக்குரிய ஏராபை சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் பல கராஅத்துகளை எங்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள். பல கராஅத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் 10 விதமான கராஅத்துகள், 20 விதமான ரிவாயத்துகள் இருக்கிறது. எனவே அவ்வப்போது எந்த இடத்துல இது எந்த கராஅத் என்று சொல்ல வேண்டுமோ அந்த கராஅத்தை அப்போது எங்களுக்கு நினைவார்கள், தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் இது இந்த கிராஅத்து தான் என்று பெரும்பாலான இடங்கள்ல சொல்ல மாட்டார்கள். வெறுமனே இன்னமொரு கராஅத்துல இப்படி, இன்னமொரு கராஅத்துல இப்படி என்று சொல்லுவார்களே தவிர, இது கிதாப் நீளமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இது இன்ன கராஅத்து தான் என்பதாக சில இடங்கள்ல என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் அடையாளப்படுத்தாமல் அப்படியோ சென்றிருக்கிறார்கள். அதே போன்றுதான் கொஞ்சம் மைக்குகளை ஓஃப் பண்ணி கொள்ளுங்க. மைக்குகள் ஒன்றில் இருக்கக்கூடியவங்க மைக்குகளை கொஞ்சம் ஓஃப் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட சவுண்டுகள், பெண்கள் இருக்கிறீங்க, எனவே மிக முக்கியமாக பெண்கள் உங்களோட மைக்குகளை ஓஃப் பண்ணி கொள்ளுங்க. அல்லாஹ் பரக்க செய்வான். அதே போன்றுதான் அடுத்ததாக இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த தஃசீருல் ஜலாலைன் என்ற இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாபிற்கு ஏராளமான ஷுரூஹாத்துகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிதாபிற்கு ஏராளமான ஷுரூஹாத்துகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஏராளமான ஹாஷியாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹாஷியத்து சாவி அலா தஃசீரில் ஜலாலைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் மஜ்மஉல் பஹ்ரைன் வ மத்லஉல் பத்ரைன் அலல் ஜலாலைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹாஷியத்துல் ஜமாலைன் அலல் ஜலாலைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹாஷியத்துல் கமாலைன் அலல் ஜலாலைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான ஹாஷியாக்கள் இந்த கிதாபுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடத்துல முகத்திமத்துல் கிதாப் என்ற பகுதியை வரக்கூடிய கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், எந்த கிதாபை நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாபுடன் தொடர்புபட்ட விடயங்கள், எந்த கிதாபை நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாபுடன் தொடர்புபட்ட விடயங்கள் என்ற தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் தஃசீருல் ஜலாலைன் இதனுடன் தொடர்புபட்ட சில விடயங்களை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். தஃசீருல் ஜலாலைன் இதனுடன் தொடர்புபட்ட சில விடயங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். வரக்கூடிய எமது அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப், முஸன்னிஃபுடன் தொடர்புபட்ட விடயங்கள் என்ற தலைப்பில் அல்லாமா ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதே போன்றுதான் அல்லாமா ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.
எனவே வரக்கூடிய பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த பகுதி சம்பந்தமாக பார்ப்போம். அதே போன்று இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி இந்த இன்றைய பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாப் ஒரு ஆக முக்தசரான ஒரு கிதாப். தஃப்சீர்கள்ல ஆக முக்தசரான ஒரு கிதாப். நீங்க எல்லோருக்கும் தெரியும், மதரசாக்கள்ல நாங்க படிச்சிருப்போம். இந்த கிதாப பூர்த்தியாக நாங்க படித்திருப்போம். எனவே ஆக முக்தசரான ஒரு கிதாப். என்னுடைய இபாரத்தும் கூட ஒரு முக்தசராகத்தான் தன்னுடைய இபாரத்தை மனு செய்திருப்பார், கொண்டு வந்திருப்பார். எந்த அளவுக்கு இந்த கிதாபுக்கு உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தஃப்சீருல் ஜலாலை, இந்த தஃப்சீருல் ஜலாலைனுக்கு உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கஅன்னஹு பஹ்ருன் வுதிஅ ஃபீ கித்ரின். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் கிதாபு சுருக்கம்தான், சுருக்கமாகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆழமான கருத்துக்கள் அதிலே இருக்கிறது. பொதுவாக முன்னோர்களுடைய போங்குகள் அவ்வாறு சுருக்கமாக கொண்டு வருவார்கள், ஆனால் மிக ஆழமான விடயங்கள் அதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் தற்கால உலமாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த தஃப்சீருல் ஜலாலைன் என்பது கஅன்னஹு பஹ்ருன் வுதிஅ ஃபீ கித்ரின். இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறிய சட்டி இதுக்கு சொல்லுவோம், அல்லது ஒரு சிறிய பானை என்பதாக சொல்லுவோம். அதாவது பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், சிறிய பாத்திரம். இந்த சிறிய பாத்திரத்துக்குள் வைக்கப்பட்ட கடலை போன்று என்பதாக சொல்லுகிறார். உண்மையிலே இந்த கிதாப் இது ஒரு முக்தசரான ஒரு கிதாப். இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் மிக ஆழமானது. ஆனால் கிதாபுடைய அளவை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஒரு முக்தசர். எனவேதான் சொல்லுகிறார்கள், இது ஒரு சிறிய பாத்திரத்துக்குள் வைக்கப்பட்ட கடலை போன்று என்பதாக சொல்லுகிறார்கள். அதிலும் யமனை சேர்ந்த உலமாக்கள், அவர்கள்ல ஒருத்தர், அவருடைய பெயர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் சொல்லுகிறார், இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும், தஃப்சீருல் ஜலாலைனை பொறுத்த வரைக்கும் நான் ஆயத்துக்களை என்ன செய்தேன், பரிசீலனை செய்து பார்த்தேன். இதில் ஆயத்துக்கள் அதிகமாக இருக்கிறதா அல்லது தஃப்சீர் அதிகமாக இருக்கிறதா? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், எப்பொழுது ஆயத்துக்கள் அதிகமாக ஆகுமோ அப்பொழுது அது குர்ஆனுடைய ஹுக்கும்ல வந்துடும், முஸ்ஹஃபுடைய ஹுக்கும்ல வந்துடும். எப்பொழுது தஃப்சீர்கள் அதிகமாக இருக்குமோ அப்பொழுதுதான் அது கிதாபு தஃப்சீர், குத்துபு தஃப்சீர் என்ற அந்த ஹுக்கும்ல வந்துடும். எனவே இது ஒரு முக்தசரான கிதாபாக இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய ஆயத்துகள் அதிகமா அல்லது தஃப்சீர்கள் அதிகமா என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் பெற்றுக்கொண்டேன், இதிலே ஆயத்துகளும் தஃப்சீர்களும் சரிசமமாக இருந்தது. எதுவரைக்கும்? சூரா முஸம்மிலை நான் அடையும் வரை. சூரா முஸம்மிலை அடைந்ததன் பிறகு பார்த்தேன், அதற்கு பிறகு தஃப்சீர் அதிகமாக இருந்தது. எனவே இது தஃப்சீர் அதிகமாக இருக்கக்கூடிய கிதாப் என்பதாக சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தை நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.